இது சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ. எங்கள் மாமா வீட்டில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மக்கமலம் பூச்செடி வந்து வச்சுருந்தாங்க. தொட்டியோடையே உள்ளே வச்சுருந்தாங்க, வேறு உள்ளே இறங்கிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி பின்னாடி வந்து நிறைய மரங்கள் வந்து வச்சுருப்பாங்க எப்போயுமே அத்தா. சரி போய் வீடியோ எடுக்கலான்னு போயிருந்தேன். இந்த மல்லிகைப்பூ செடியெல்லாம் போன வருஷம் நான் வர்றப்போ நிறைய பூக்களோடு இருந்தது. இப்போதைக்கு வந்து இதில் சீசன் இல்லை போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆனாலும் நான் நிறைய வருமாட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சப்போட்டா செடி பார்த்தீங்க அப்படின்னா கீழே கை கெட்டுற அளவுக்கே நிறையா இருந்தது. ஏன்னா பெரிய மரமாக வளர்ந்துருச்சு. அப்புறம் இந்த தூதுவளை செடி இங்கே வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு செடி போல் இருக்குது. எங்கே பார்த்தாலும் தூதுவளையாக இருந்தது. நிறைய பழங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் சீடுக்காக. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சுண்டக்காய் செடியுமே இங்கே கிடைக்காது. எங்கேருந்தோ ஒன்றே ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி செடியுமே வந்து இந்த அடுக்கு செம்பருத்தி பிங்க் கலரு. இது வந்து கனகாம்பர செடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பிளான்ட். எங்கே பார்த்தாலும் விதை தெரிச்சு நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை மரம் பெரிய மரமாக இருந்தது, ரொம்ப ஹைட்டில். எப்படி பறிக்கிறாங்கன்னு தெரில. கீழே இருந்தது மட்டும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். வாட்டர் கேபேஜ் எங்கேருந்து போன வாட்டி எடுத்துகிட்டு வந்தேன்னு கேட்டிங்களா, இங்கேருந்து தான் நான் எடுத்திருந்தேன். ஆனால் வந்து இப்போ எடுக்கிற டைமும் இல்லை, எடுக்க முடிகிற அந்த இதுவும் இல்லை. ஸோ அதனால் அது ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நான் விட்டுட்டேன். மாமரமே ரொம்ப பெரிய மரமாக இருந்தது. ஆனால் நிறைய காய்கள் வந்து பிடிக்கல, ஏதோ 1-2 இருந்துச்சு. இதை மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். பாய்.